கிட் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பாக்ஸுடைய 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸையுமே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹைட் இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து 4லேருந்து ஒரு 5 போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் சின்ன சின்ன போர்ஷன்ஸாக நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸில் பயன்படுத்தணும் இல்லைங்களா, அந்த ஜுவல் பாக்ஸுடைய இன்னொரு போர்ஷன் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த ஜுவல் பாக்ஸுக்கு உள்ளே கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீசஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி நான் ஸ்டாப்லர் பண்ணுற மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜெசிமா பானு, அன்னபூரணி, சாய் பவித்ரா, ஜெய்சன் ஆண்டனி, காந்திமதி, வெங்கட் பானு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது அதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் டேப் எடுத்து ஒட்டி விட்டுக்கலாம். பாட்டமில் வந்து இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம ஒட்ட வேண்டியதில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் மேலே ஒட்டுற மாதிரி நீங்களும் மேலே மட்டும் ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேப் ஒட்டியிருக்க இடத்த விட்டுட்டு அதுக்கு எதிர்பக்கத்தில் இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடங்களையுமே படுற மாதிரி அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை இந்த நகைப்பெட்டி இருக்கு இல்லைங்களா, ஜுவல் பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலர் டேப் ஓட்டணும் இல்லைங்களா, அந்த போர்ஷன் மேலே இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழேயும் ஜுவல் பாக்ஸ் வந்து கவர் பண்ணிடும். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 6லேருந்து 7 போர்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒவ்வொன்றுத்துலையும் நம்மளுக்கு தேவையான பொருட்களை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் எல்லா திங்ஸையும் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது ஒன்றோட ஒன்று சிக்கிக்கிட்டு இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் அவசரத்துக்கு கிளம்புறோன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு போர்ஷன்லேயும் ஒவ்வொரு பொருளை வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் தனியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருட்களை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஜுவல் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸை யூஸ் பண்ணி அழகான மல்டி போர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இருந்தால் எடுத்துக்கலாம். அந்த மூடியில் நான் கட் பண்ணுற மாதிரி பால் ஷேப்பில் கொஞ்சம் லெங்க்தாக வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து லெங்க் வந்து இருக்கணும். உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெருசாக இருக்கிற மாதிரி நான் வந்து பால் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக லைட்டாக பொறுமையாக வந்து வளைச்சி விடுங்க. ரொம்ப ஓவராக வளைச்சிங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் மெல்லமாக வந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு கனமான கயிறை வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணிக்கலாங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். இந்த நாட் போடும்போது கொஞ்சம் கயிறு விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஹேங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ஓரங்களில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நான் இந்த ஓரங்களில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டில் குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை வந்து அந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிச்சனில் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இந்த மாதிரி பெண்ணெல்லாம் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அவசரத்துக்கு ஏதாச்சும் நோட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த பென் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி தூள் பேக்கெட்ஸும் ஸ்ட்ராங்காக அப்படியே நின்று நம்ம வைக்கிற மாதிரியே தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி சின்ன சின்னதாக பக்கத்தில் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸஸ் வந்து டாட்ஸ்லாம் போட்டு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரையே அழகாக டாட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கிச்சன் ஆர்கனைசராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டுட்டேன். இதில் நீங்கள் பாட்டமில் வந்து ஹோல்ஸ் போட தேவையில்லை, சைடில் மட்டும் ஹோல்ஸ் போட்டால் போதும். இதே மாதிரி இந்த கண்டெய்னரில் போட்ட மாதிரி அந்த மூடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. டாட்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். நான் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக்காக போட்டு கொஞ்சம் ஷேப்பாக போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றதால ஜிக்ஸாக்காகவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரியும் நான் வந்து டாட்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன்.
உங்களுக்கு ரஃபாக போடணும் அப்படின்னா கூட நீங்கள் டாட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பழைய சிசர் ஏதாச்சும் இருக்கும் இல்லைங்களா, அதை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி டாட்ஸ் போட்டுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக மூடியிலையும் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்லேயுமே டாட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதினா கொத்தமல்லிலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம என்ன தான் வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணாலுமே கொஞ்ச நாள்லேயுமே அழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாள் ஆனால் கூட நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுகின இலைகள், பில்லு, அதுக்கப்புறம் பழுத்த இலைகள்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாக்ஸ்க்குள்ளே. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த தண்ணிலாம் வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த கொத்தமல்லிலாம் தண்ணிலாம் வராது. ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு அழுகாமல் இருக்கும் கொத்தமல்லி. இதே மாதிரி நீங்கள் புதினாவும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. நீங்கள் வந்து பெரிய பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸுக்கு. இப்போ மாதிரி ஜுவல் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, செயின்லாம் வாங்கினா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸுடைய 2 போர்ஷனையுமே இந்த டிப்ஸில் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஒரு போர்ஷனை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி காட்டன் ரோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த காட்டன் ரோல்ஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றுடும். அவ்வளோதாங்க. அடுத்தது கலர் டேப் எடுத்துக்கோங்க. அந்த கலர் டேப்பை மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. நான் மேலே மட்டும்தான் ஒட்ட போகிறேன், கீழே வந்து தேவைப்படாது நம்மளுக்கு. ஸோ அதனால் மேலே மட்டும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் லோ காஸ்ட்டில் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேங்கிள் ஸ்டாண்டில் அழகாக நீங்கள் உங்களுடைய பேங்கிள்ஸை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு 3 போர்ஷன்ஸ் இருக்குது. இதில் மொத்தம் வந்து ஒரு 6 டசன் வளையல் வரலும் நீங்கள் தாராளமாக ஹேங் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழெல்லாம் சாயவே சாயாது. ஸோ அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் இருக்குன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி காட்டன் ரோல்ஸ் இல்லை அப்படின்னா கட்டப்பை ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக்கில், அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு போர்ஷன், அதாவது ஒரு சைடில் மட்டும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கிராஸாக கட் பண்ணணும். அப்போ தான் இந்த டிப்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பாக்கியா, சாய் பவித்ரா, உமா, அன்னபூரணி, பாலச்சந்திரன், ஜெசிமா பானு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பா ஷேப்பில் வந்து கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க. இது சின்ன கண்டெய்னர் அப்படின்றதால நான் வந்து ஒரு 3 போர்ஷன்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே பெரிய சைஸில் நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டபுள் சைட் டேப் எடுத்து நம்ம பா ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களில் நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துக்கணும். நம்ம கட் போட்ட இடத்துல ஒட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 கார்னரில் இருக்க மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக வாலில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் டெய்லி வியர் பண்ணக்கூடிய செயின், மணி, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ் கூட ஹேங் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் குங்குமம், மஞ்சள், விபூதி, அப்படிலாம் நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் நிறைய டபுள் சைட் டேப் போட்டுட்டீங்க அப்படின்னா கீழே விழவே விழாது. உங்களுக்கு தேவைப்பட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை இந்த மாதிரி நம்ம அழகாக ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பசை இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் சூப்பராக ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு ப்ளைனான ரெட் கலர் போர்ஷன் கிடச்சிருக்கும். இது கூடவே ஒரு 5-6 ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சூப்லாம் வாங்கினா அந்த ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இது கூட சேர்த்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்பூனை தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்ச போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு போர்ஷன் கட் பண்ண பிறகு அதே போர்ஷனில் இன்னொரு ஸ்பூனை எடுத்து வச்சு கரெக்டாக அதே சைஸில் இருக்க மாதிரி எல்லா ஸ்பூனையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் எடுத்திருந்தேன். அந்த 6 ஸ்பூனையுமே அழகாக அந்த ரெட் கலர் மூடியில் கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இதை ஒட்டுறதுக்கு வந்து க்ளூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி அந்த ஸ்பூன்ஸை ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட என்ன க்ளூ இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஸ்பூன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் மூடி எடுத்துருக்கோங்களா, அது வந்து நான் ரெட் கலர் எடுத்துருக்கிறதால பெயிண்ட்லாம் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம இது கூட இந்த மாதிரி பழைய ட்ரெஸ், குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்து இதுக்கு சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ஒட்டி முடிச்ச பிறகு இதனுடைய பேக் சைட் திருப்பிட்டு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட போகிறோம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த மூடியோடைய உள் பக்கமாக வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி ஒட்டிக்கோங்க.
நான் வந்து ஒரு 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுக்கிறேன். கீழே விழாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அந்த ஸ்டிக்கரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல ஹால்லையோ பெட்ரூம்லேயோ நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸையும் பிளாஸ்டிக் மூடியையும் வச்சு 0 காஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் டைம் ஆனால் எறும்புகளுடைய தொல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல பார்த்தாலும் எறும்புகள் வந்து வீட்டுக்குள்ளவே வர ஆரம்பிச்சிடும். வெயில்ன்றதால வெளியே ரொம்ப புழுக்கமாக இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே ரொம்ப நிழலாக இருக்குது, ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல எறும்புகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். சின்னதாக ஒரு பொருள் இறஞ்சால் கூட நிறைய எறும்புகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சோஃபாலலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஏதாச்சும் சாப்பிட்டு போட்டுருவாங்க. அது ஃபுல்லாகவே வந்து எறும்பு வர ஆரம்பிச்சிடும். அது தெரியாமல் போய் உட்காந்துடும் அப்படின்னா கடிச்சு எடுத்துரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 கற்பூரத்தை இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த சோஃபா ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து அந்த கற்பூரம் உள்ளே போகிற மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எறும்பு இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சோஃபா மேலே வராது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாம் போட்டு விட்டுட்டேன். இப்போ நான் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக அப்படியே உள்ளே தள்ளி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி அந்த கற்பூரத்தை லைட்டாக வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி தள்ளி விட்டுருங்க. இந்த டிப்ஸை சோஃபாவுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் பெட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டுக்கு கீழே 4 ஓரங்கள்லையுமே நீங்கள் இந்த மாதிரி கற்பூரம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எறும்போ கரப்பாம்பூச்சியோ பல்லியோ அந்த கட்டிலுக்கு மேலே ஏறவே ஏறாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழைய ஸ்கேலு அதுக்கப்புறம் பபிள்ஸ் விட்டுற அந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்கேலுடைய ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை காய வச்சுருங்க. ஃபேன் காற்றுல வச்சுங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆறிடும். ஸோ அதுக்கப்புறம் கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இந்த பபிள்ஸ் விட அந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக் பாட்டில், அந்த ஃபேனை வந்து கழட்டி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 3 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு கலர் டேப் எடுத்து இந்த போர்ஷன், அதாவது நம்ம கட் பண்ணி வச்சுக்கொள்ளிங்களா, அதில் ஒவ்வொரு போர்ஷனுடைய டாப் பாட்டம் இந்த மாதிரி 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் டேப்பை நம்ம ரோல் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுக்கும்பொழுது பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ரோல் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி கலர் டேப் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ராப்பர் கூட ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெயிண்டே கூட நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் எடுத்து இதுக்கு மேலே நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 போர்ஷனுக்குமே இந்த ஒரே டேப்பை யூஸ் பண்ணி அழகாக டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து மற்ற விஷயங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிருங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம். இது கூட 2 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மூடியோ இல்லை சிரப் பாட்டில் மூடியோ எடுத்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலுடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மூடியை வந்து ஒட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இதை பாட்டமில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அந்த மூடிகளை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்களா அந்த பிளாஸ்டிக் போர்ஷன், அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக ஸ்கேலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 2 பபிள்ஸ் பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேப் விடாமல் கண்டினியூஸாக கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பாட்டில் எடுத்துக்கிறதால கொஞ்சம் தள்ளி ஒட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் நீங்கள் பென்னு, சிசர், பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் இது எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோ. நான் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பஞ்சு யூஸ் பண்ணி நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரஷில் வந்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து இருக்காது. நீங்கள் வந்து பஞ்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கரி, தங்கவேலு, உமா, ராஜலக்ஷ்மி, சுமன், பாக்யா, சாய் பவித்ரா, பாலச்சந்திரன், அன்னபூரணி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக வந்து அதுக்கு மேலே ரெட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த வாய் பகுதியில் பாட்டமில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சை யூஸ் பண்ணி அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பார்க்கும்போதே தெரியும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ப்ரஷில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கும் இந்த பஞ்சில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரெட் கலர் பெயிண்ட் நல்லா வந்து காஞ்ச பிறகு நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா கரெக்டாக வரும் அந்த டாட்ஸ்லாம். ஸோ அதனால தான் நான் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து மேலே கீழே வந்து ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி லைன்ஸ் வந்து போட்டு விட்டுக்க போகிறேன். டாப்பில் வந்து டாட்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு கோலம் மாதிரி நான் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும்
நல்லா வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ண தெரியும், பெயிண்டிங் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக வந்து ஃபஸ்ட்டு டாட்ஸ்லாம் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மணக்கோலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மணக்கோலம் வந்து அழகாக சென்டரில் இருக்க மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் வேஸ் கிடச்சிருங்க. இதை நீங்கள் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மணி பிளான்ட்லாம் வந்து வளர்ப்பீங்க அப்படின்னா மணி பிளான்ட்டை இதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அழகாக மணி பிளான்ட் வச்சு வளர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு ஃப்ளவர் வேஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணாலுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஜூஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஹோமை டெக்கர் பண்ணுறதுக்கு காசு கொடுத்து தான் வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணியும் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஃப்ளவர் வேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கினா ஒரு பேக் கொடுப்பாங்க இல்லையா, நெட் பேக். அந்த பிளாஸ்டிக் பேக்கை நம்ம தூக்கி போட்டுறாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பேக்கை நம்ம மடிக்கிற மாதிரி நாளாக மடிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி அழகாக அந்த மடிப்பு வந்து பிரிஞ்சு வராத மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மடித்த மடிப்பு அது வந்து பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம துணி தைக்கும் போது எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி ஒரு 2 டைம் வந்து நாட் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து சாமான் தேய்க்கிறதுக்கு, அதாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம். அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு அதே ஸ்க்ரப்பரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் நெட் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு தனியாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்திரத்தை இதில் தேய்க்காமல் தனியாக இதை பூஜை பாத்திரங்கள் மட்டும் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறோமோ அப்போல்லாம் இந்த ஸ்க்ரப்பரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணும்பொழுது. அதே மாதிரி அந்த பூஜை பாத்திரத்துலேயும் உங்களுக்கு கீரெல்லாம் விழாமல் இருக்கும். இதே நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கீரல் விழுந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த கீரலுமே விழாது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய மேல் பகுதியை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதை இந்த டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி டிப்ஸ்க்கு நான் சொன்னது தான். இந்த டெக்கரேஷன் அப்படின்றது ஒரு ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நான் சீப் எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம அங்கங்கே தலை வாரிட்டு சீப்பை வச்சுருவோம். அவசரத்துக்கு தேடும்போது சீப் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம எல்லா சீப்பையுமே போட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம அவசரமாக வெளியே கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு கட்டிங் போர்டு வுட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் அது வந்து நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறதால ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட வந்து உட்டன்ல இல்லை, நான் பிளாஸ்டிக்கில் தான் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உட்டனில் இந்த கட்டிங் போர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக்கில் இருக்குது அப்படின்னா கூட இப்போ நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணுறோம். ஆனியன் கட் பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆனியன் ஸ்மெல் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லேயும் வரும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை, காஃபி பவுடர் வாசனை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் அந்த ஃப்ரூட்டில் வராதுங்க. பேக்கிங் சோடாவும் காஃபி பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ரிசல்ட். இப்போ நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் மூடி உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு மேலே நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அதனுடைய மேல் பகுதியில் சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக கூட டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கிஃப்ட் ரேப்பர் யூஸ் பண்ணி கூட ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பெயிண்ட் எடுத்து மேலே மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி அழகாக ரிங் மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட்லாம் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் வந்து பூண்டு தான் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பூண்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதையே நீங்கள் டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருங்காய டப்பாவை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தண்ணியில் லைட்டாக வந்து நினச்சிட்டு அந்த பேப்பரை எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த பேப்பர் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல், காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. ஈரமோ அப்படின்னா அந்த பெருங்காயமோ கொஞ்சம் கூட இந்த டப்பாவில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி
எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த பாட்டில், இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக நம்ம பொட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த பாக்ஸ்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா, எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணும்போதே கை தவறிச்சு அப்படின்னா மொத்த பொட்டும் கீழே கொட்டிடும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அந்த பொட்டுடைய கலரும் மாறிடும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெருங்காய பாட்டிலில் அந்த பொட்டை வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பாட்டில் வந்து கீழே விழுந்தால் கூட அந்த பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே விழவே விழாது. அந்த மூடி ஓப்பனாக இருந்தால் கூடமே உங்களுக்கு அந்த பொட்டு கீழே விழாது. பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே விழுந்துச்சுன்னா கூட அந்த பொட்டு கீழே கொட்டவே கொட்டாது. ஏன்னா சின்ன ஹோல்ஸ் இல்லைங்களா, அதனால் கீழே வராது. நம்ம வந்து நல்லா குலுக்கி எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு பொட்டை வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த மாதிரி தான் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்படி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிளில் வந்து உங்களுக்கு விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த இடத்துல மடித்து வைக்கிறோமோ அங்கெல்லாம் விரிசல் விழுந்துடும். ஸோ அதனால் அப்படியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நீங்கள் அந்த கேபிளுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கேபிள் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கேபிளுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.